கிறிஸ்துக்குள் எனக்கு பிரியமானவர்களே, இன்று பாஸ்கு காலத்தில் நாங்கள் முதல் வாரத்திலே சனிக்கிழமைக்கு நாங்கள் கால் பதிக்கின்றோம். எனக்கு பிரியமானவர்களே, இன்று நாளிலே மறை போதகர்களாக இருக்கின்ற உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்து நிற்பது அவருடைய நற்செய்தியை பறைசாற்றுவதற்காக. அப்படியானால் கிறிஸ்து ஆண்டவருடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது, தந்தை தனக்கு ஒப்படைத்த அந்த பொறுப்பின் ஊடாக அவர் பாடுபட்டு மரணம் அடைந்து மீண்டும் உயிர் பெற்று அந்த பொறுப்பினை அவர் சரியான முறையிலே அவர் நிறைவு செய்தார். அப்படியானால் அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் எவ்வாறு இந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கு எடுத்து காட்டுவது அல்லது எடுத்து சொல்வது? நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் வாழ்கின்ற மூலமாக இருக்கலாம். நாங்கள் அனுபவங்கள் ஊடாக இறைவனை மற்றவர்களுக்கு எடுத்து கூற ஒரு சந்தர்ப்பமாக அமையலாம். அதே போன்று நாங்கள் அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் வேண்டுதல்கள் மூலமாக இருக்கலாம், எங்களுடைய விசுவாசத்தின் ஊடாக இருக்கலாம். நாங்கள் வாழ்கின்ற பொழுது அல்லது நாங்கள் நாளை கழிக்கின்ற பொழுது, அந்த நாட்களில் நடந்தவற்றை நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது ஆண்டவர் எங்களை வெவ்வேறு விதமான விதங்களிலே ஆசீர்வதித்திருக்கலாம். இவரான பலவிதமான புதுமைகள் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் செய்து வருகின்றார். அப்படியானால் அந்த புதுமையானவற்றை நாங்கள் எங்களோடு வைத்து கொண்டு இருப்பது மாத்திரமல்லாமல் மற்றவருடைய வாழ்க்கை முன்னேறுவதற்கு, அவருடைய விசுவாசம் வளர்வதற்கு நாங்கள் ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையை வாழ வேண்டும். அந்த நற்செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும். சீடர்களுக்கு அழைப்பது போல எங்களையும் ஆண்டவர் அழைத்து நிற்பது, நாங்கள் பெற்ற அனுபவங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதன் மூலம், இறை ஆட்சியை பகிர்ந்து கொள்வதன் மூலம் இறைவன் அந்த பொறுப்பினை எங்களுக்கு தந்திருக்கின்றார் திருமுழுக்கின் ஊடாக. எனவே அதனை நாங்கள் புரிந்து கொண்டு அதனை சரிவர செயற்பட தேவையான வரங்களை வேண்டி இன்று நாளில் நாங்கள் மன்றாடுவோம். உங்கள் அனைவருக்கும் இறைவனுடைய வரப்பிரசாதம் வேண்டி மன்றாடுகின்றேன்.